திருவிழா முடியற வரைக்கும் எல்லாம் கரெக்டா இருக்கணுமா? டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்புங்க. எங்க எங்க போகணுமா? என்ன டைம் ஆச்சு? எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ, நம்ம திரு நம்ம ஊர்ல நடக்கிற சிலம்பம் போட்டியில கலந்துக்க போறான். சிலம்பம் போட்டியில கலந்துக்கிறாரா? இவர் எதுக்கு கலந்துக்கிறாரு? இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு இந்த போட்டிலாம்? திருவிழாவுக்கு வந்த இடத்துல இதெல்லாம் எதுக்கு திவ்யா? சித்தி, திரு இந்த போட்டிக்கு அவனா பேர் கொடுக்கல. சிலம்பம் ஆசானே இவன் பேரை ஆசாசியா எழுதிக்கிட்டாரு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அங்க இருக்கிற ஒரு சில பேர் எங்களை வம்பு இழுத்தாங்க. நான் சொல்றதை கேளுங்க, நீங்க பேர் கொடுத்தே ஆகணும். கடவுளே, இவ்ளோ நடந்திருக்கா இந்த சிலம்பம் போட்டியில? இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது? சரி திவ்யா, அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு விட வேண்டியதுதானே? அதுக்காக எதுக்கு சிலம்ப போட்டியில எல்லாம் கலந்துக்கணும்? என்ன சித்தி நீங்க, உங்களுக்கு தெரியாதா? திரு காலேஜ்லயே சூப்பரா சிலம்பம் விளையாடுவான். அவன் ஆடுறத பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நிச்சயமா சொல்றேன், திரு தான் இந்த போட்டியில ஜெயிப்பான். இன்னையோட திருவோட கதை முடிஞ்சதுன்னு தெரியாம அத்தனை பேரும் இந்த சிலம்ப போட்டியில கலந்துக்கிறத பார்க்க போறாங்க. என் பேரன் விளையாடுறத நான் பார்த்தே ஆகணும். என் பேரனை ஜெயிக்க யார் இருக்கா? அவன் சிலம்பாட்டத்தை நான் பார்க்க வேணாமா? ஆமா திரு, நீ தான் ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் தாத்தா. அம்மா சொன்ன மாதிரியே நடக்குது. எனக்கு இது என்னமோ சரிப்பட்டு வரல. என்ன ஆனாலும் இன்னைக்கு இவரை போட்டிக்கு போக விடக்கூடாது. இப்போ திவ்யாக்கா சொன்னாங்களே, அந்த ரவுடி பிரச்சனை தானே? ஏங்க, அது சின்ன பிரச்சனை தானே, அதையே இவ்ளோ பெருசாக்குறீங்க. அவன் வேணும்னே வம்பிழுத்தான், நீங்க அங்க வச்சு பதில் சொல்லிட்டீங்க. அப்படியே விட்டுறலாம்ல. அது இல்ல, அதை விட பெரிய பிரச்சனை. அப்படி என்னங்க பிரச்சனை? ஒருத்தன் என்கிட்ட தேவையில்லாம வாலாட்டிட்டான். நான் சிலம்பத்திலே கலந்துக்க கூடாதான். அவனே அவன் பைக்கை உடைச்சுக்கிட்டு நான் உடைச்சதா சொல்றான். அது பத்தாதுன்னு என் காரையை அடிச்சு உடைச்சிட்டான். நான் போட்டியில கலந்துக்கிட்டா என் உயிர் என்கிட்ட இருக்காதுன்னு என்கிட்டயே சவால் விட்டான் ராஸ்கல். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எப்ப நடந்ததுன்னு முக்கியம் இல்ல, என்ன நடந்துச்சுங்கிறதா முக்கியம். என்கிட்ட வேணும்னே வம்பிழுத்து போட்டியில கலந்து கூடாதுன்னு சொன்னா பயந்து போறதுக்கு நான் என்ன பயந்தாங்குடியா? என்ன ஆனாலும் சரி, இந்த போட்டியில நான் அவனை ஓட ஓட விரட்டல, என்னால ஒரு நொடி கூட நிம்மதியா தூங்க முடியாது. அது இல்லங்க, கிராமத்துக்கு வந்திருக்கோம், வந்த இடத்துல போய் நானா வம்பிழுத்தேன்? அவன் தானே வம்பிழுத்தான். இல்லைன்னா இந்த மாதிரி ஈகோ பிடிச்ச யாருக்கிட்டையும் சண்டைக்கு போற ஆள் நான் கிடையாது. ஆனா வந்த சண்டையை விடுற அளவுக்கு நான் கோழையும் கிடையாது. அடிச்சு துரத்திட்டு தான் மறுவேலை. எங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. உனக்கு புரியவே புரியாதா? ஏன் என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? நான் போட்டியில கலந்துக்க தான் போறேன். காரை உடைச்சிருக்காங்க, இவர்கிட்ட வேணும்னே வம்பு எடுத்திருக்காங்க. நம்ம என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாமே நடக்குது. இப்ப என்ன செய்யறது? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஊர் ஜனங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, போட்டியில் கலந்துக்க போகிற காளையர்களே, கட்டியிலுக்கு வந்திருக்கும் கன்னியர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சிலம்ப போட்டி நடக்க போகுது. பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கு. சிலம்ப போட்டி ஏன் வச்சிருக்கோம்னா, அது இந்த மண்ணோட பெருமை, நம்ம வீர விளையாட்டு, நம்ம பாரம்பரிய கலாச்சாரம், பண்பாடு. அதனால தான் அதை நம்ம திருவிழாவில் வச்சிருக்கோம். போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு சொல்லி தெளிவாக கேட்டுக்கங்க. 2 பேர் மோதுவாங்க, 22 அடி விட்டமுள்ள வட்டத்துக்குள்ள. அதே மாதிரி 2 போட்டி நடக்கும். இதுல ஜெயிக்கிறவனா அதுல ஜெயிக்கிறவனும் இறுதி போட்டிக்கு வருவாங்க.
அந்த இறுதிப் போட்டியோட சைஸ் என்னன்னா 16 அடி வட்டம். 16 அடி வட்டத்துக்குள்ள விளையாடணும். போட்டி மட்டும் இல்லையா, வாழ்க்கையும் வட்டத்துக்குள்ள இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி ஜெயிச்சான் எப்படி தோத்தான்றதை நாங்க சொல்லிடுவோம். எதை வச்சு சொல்வோம்னா, சிலம்பம் விளையாடுறதுல கம்பெடுத்து நெத்தியில பொட்டை வைக்கிறவன் ஜெயிச்சவன், பொட்டை வாங்கினவன் தோத்தவன், வைக்கிறவன் ஜெயிச்சவன், வாங்கினவன் தோத்தவன். புரிஞ்சுக்கங்கப்பா, வைக்கிறவன் ஜெயிச்சவன், வாங்கினவன் தோத்தவன். அதுக்கப்புறம் இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. அந்த வட்டத்துக்கு வெளியே காலை வச்சா அவனும் தோத்ததா அர்த்தம். இது நான் சொல்லப்பா, கமிட்டியோட ரூல்ஸ், கமிட்டியோட முடிவு. சரியா? சிலம்ப போட்டில கலந்துக்க போற வீரர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் பா. இதை போட்டியா தான் எடுத்துக்கணும். வீட்டில் போட்ட சண்டை கோபம் அதெல்லாம் போட்டியில் விடாது, காமிக்க கூடாது, கையை வச்சு தள்ளக்கூடாது, அடிக்கக்கூடாது. முக்கியமா மண்ணை வாரி தூத்தக்கூடாது, அதாவது அள்ளி போடக்கூடாது. விளையாட்டா எடுத்துக்கணுமே தவிர அதுல விளையாடக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் அந்த போட்டியில ஜெயிச்சு வரவனுக்கு என்ன பரிசு கொடுக்க போறோம்னா, 1 இல்ல 2 இல்ல 3 பவுனியா, 3 பவுன் தங்க செயினியா, 4 லட்சத்தை அள்ளி இறக்கிறோம்யா, அள்ளி இறக்கிறோம். நம்ம வீர விளையாட்டுக்காக கண்டுக்க ஐயா. அது அப்படியே இவன் தான் நம்மள போன்ல மிரட்டின கருணாவா? இந்த போட்டிலாம் வேணான்னு எவ்வளவோ தடுத்தோம், அவர் கேட்கலையே. போட்டி வேற ஆரம்பிக்க போகுது, இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. போட்டியில மோத போறது கருணாவும் ரத்தினமும். அப்போ இவன் தான் நம்மள மிரட்டின திருவா? 2வது வட்டத்தில் நடக்க போற போட்டியில மோதுறது திருவும் முத்துக்காலையும். அனல் பறக்கும்பா, ஜாக்கிரதையா இருக்குங்கப்பா. இங்கதான் இருக்கானா? சரி சரி. ஜனங்களே, இன்னும் 2 நிமிஷத்துல நம்ம ஊருக்குள்ள இடிஞ்சு மின்னி இறங்க போகுது. ஒரு நிமிஷம். ஆடுற 4 சிலம்பாட்டக்காரங்க அருமையான ஆட்டக்காரங்க. இவரங்க இவ்வளோ கோவமா போறாரு? ஏய், நீ தான் என்ன மிரட்டின கருணாவா? நீ தான் என்னை பார்த்து பயந்து பம்முன திருவா? நான் ஏன்டா பயப்பட போறேன்? இதோ பயப்படாம உன் முன்னாடி தில்லா வந்து நிக்கிறேனே, அப்ப தெரியலையா உனக்கு? இந்த தெரு எதுக்கும் பயப்படாதவன்னு, எங்க நீ பயந்து ஓடி இருப்பியோன்னு நானும் வருத்தப்பட்டுட்டு தாண்டா இருந்தேன். தயவு செஞ்சு அவனை ஜெயிச்சு இறுதி போட்டிக்கு எப்படியாவது வந்துரு.